சிக்ஸ் போர் அடிச்சிட்டாங்கன்னா ஒருத்தவங்க வந்து டான்ஸ் ஆடுவாங்கல்ல, சேஸ் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம்னு யாராவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு மேட்சுக்கு எவ்வளவு கிடைக்கும்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இது எப்படி கொடுக்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு டீம் ஒவ்வொரு விதமா வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் இப்போ அதிகபட்சமா வந்து எந்த டீம் வந்து அதிக ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா 25,000 ரூபாய் வந்து அவங்க சேஸ் பண்ற மக்களுக்கு, அந்த சேஸ் பண்ண டான்ஸ் ஆடுவாங்கல்ல அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதே வந்து எம்ஐ ஆர்சிபிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 17,000 ரூபாயும், பஞ்சாப் கிங்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ், ஹைதராபாத் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாய் வரைக்கும் அடிப்படை ரேட்டை மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இப்போ ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த டீமுக்கு வந்து பண்ணுறாங்களா, டான்ஸ் ஆடுறாங்களா, அன்னைக்கு வந்து அந்த டீம் வந்து ஜெயிச்சிருச்சுன்னா எக்ஸ்ட்ரா 3,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்களாம். இது மட்டும் கிடையாதுங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது பிராண்டிங் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸோட ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செரிமனி வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி விழாக்கள் வைப்பாங்க, அதில் கலந்துக்கிட்டாலும் 3,000 12,000 ரூபாய் வரைக்கும் எக்ஸ்ட்ரா கட்டணமும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்களாங்க. ஒரு சேஸ் பண்ணக்கூடிய ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீசனில், இப்போ இந்த ஐபிஎல் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 லட்சத்துல இருந்து 5 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ணுறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாக்காரங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க. இப்போ தான் நீங்கள் இந்தியாக்காரங்களை பார்க்குறீங்க டான்ஸ் ஆடுறதுல. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உக்ரைன், பிரேசில், அமெரிக்கா, அப்புறம் இந்த ரஷ்யா, இங்கேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்களை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வருவாங்க. முன்னாடிலாம் வந்து ரொம்ப ஒரு ஆபாசமான உடையை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் வந்து பிசிசிஐ கண்ட்ரோலில் கொண்டுட்டு வந்திருக்காங்க நினைக்கிறேன் அப்படின்னு. இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பண்ணுறாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம்ன்றது ரொம்ப குறைவாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படுதாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவங்க வந்து டான்ஸ் ஆடுறதுனால இவங்களுக்கு நன்மையோ இல்லையோ, ஆனால் டீமுக்கு வந்து நன்மை. ஏன்னா அவங்க போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸில் எங்கடா பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் இருக்கும், அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க அந்த கம்பெனி. அது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா டீம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காசு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுவாங்களா, நிறைய காசு வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிப்பாங்களா. ஆனால் இவங்களுக்கு வந்து டான்ஸ் ஆடுறவங்களுக்கு கொஞ்சம் வருமானத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா டீம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வைக்கப்பட்டிருக்கு. ராஜஸ்தான் ராயல்ஸால நான் செத்தாலும் காசு இருக்கும், நான் உயிரோட இருந்தாலும் காசு வரும்டா அப்படின்ற மாதிரியா ஷேன் வார்னே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அதிர்ச்சியை படுத்திருக்காருங்க. ஷேன் வார்னே வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்காரு, ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அது யாருக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? வந்து இப்போட ராஜஸ்தான் டீம் வந்து பார்த்தீங்கன்னா சேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருந்துச்சு. ஒரு டீம் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2008 தான் வந்து ஐபிஎல் ஆரம்பிச்சிச்சு. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் கப் தூக்குனது வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் தான். அது கேப்டனாக இருந்ததும், பயிற்சியாளராக இருந்ததும், ஆலோசகராக இருந்த மூணு பதவியில் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஷேன் வார்னே தான். அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா 6 கோடி ரூபா வந்து பார்த்தீங்கன்னா சம்பளமாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காரு. அது மட்டும் கிடையாதுங்க, ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேன் வார்னேக்கு வந்து 0.75% வந்து டீமோட பங்குகளையுமே, ஷேர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்துருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4 சீசன் வந்து ஷேன் வார்னே வந்து பார்த்தீங்கன்னா விளையாண்டுருக்காங்க. அந்த 4 சீசனுமே வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 300 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. 300 400 மில்லியன் வரைக்கும் இருந்திருக்கும்னு சொல்லப்படுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷேன் வார்னிங்கோட பங்குகள் வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 12 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. ஆனால் இப்போ அந்த கணக்கு வேறங்க. ஆனால் இப்போ வந்து ராஜஸ்தானோட பங்குகள் வந்து 1.6 பில்லியன், ஓகேவா, 1.6 பில்லியன் வந்து இருக்கு. ஷேன் வார்னேவோடது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48 மில்லியன். அதாவது வந்து இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா 460 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஷேன் வார்னேக்கு ராஜஸ்தான் ராயல்ஸால மட்டுமே வருமானம்ன்றது கிடைச்சிருக்கு. பிளேயர்ஸ் இந்த ஒரு ரூல்ஸை தூக்குங்க, அது வேணாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய கேப்டன்ஸால வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கை வைக்கப்பட்டிருக்காங்க. ஏன் அப்படிங்கன்னா இப்போ பொது வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, கிளென் பிலிப்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க இந்த இம்பாக்ட் பிளேயர்ன்ற இந்த ஒரு ரூல்ஸ்னால ஐபிஎல் வந்து இந்த ஆல்ரவுண்டரோட தேவைன்றது குறைஞ்சு போச்சு, இதனால வந்து இதை தூக்குங்க அப்படின்னு பொதுவெளியில் நிறைய பேரால சொல்லப்பட்டிருச்சு. அந்த ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த புதன்கிழமை நடந்த மீட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருந்திருக்காங்க அந்த ஒரு கோரிக்கையை. அதுக்கு பிசிசிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2023 நாங்கள் கொண்டுட்டு வந்தோம், ஆனால் இது இப்போ அறிவிச்சாச்சு 2027 வரைக்கும் இந்த ரூல்ஸ்ன்றது இருக்க தான் செய்யும், இதை மாற்றமே பண்ண முடியாது. ஆனால் 27க்கு அப்புறம் நாங்கள் இதை வேணுமா அப்படின்றத பரிசீலனை பண்ணி நாங்கள் வந்து அப்போ சொல்லுவோம் அப்படின்ற மாதிரியா பிசிசிஐ சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விதியும் வந்து பிசிசிஐ இப்போ அறிவிச்சிருக்காங்க. பிளேயர்ஸ் இருக்காங்களே, பிளேயர்ஸ் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸோட சொந்தக்காரங்களோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா போகக்கூடாது, அங்கே இருக்கக்கூடாது. அவங்களுக்குன்னு அமைக்கப்பட்டிருக்க இடத்துல இருந்து தான் மேட்ச்சை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும் அப்படின்றத அந்த ஒரு விதியையும் பிசிசிஐ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்களாம் பிளேயர்ஸ்ட்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எந்த டீம் கேப்டன் வந்து இது சொன்னாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரியல அந்த ஒரு மீட்டிங்கில். ஆனால் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஐபிஎல் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் இந்த டியூ அதிகமாகும், பனிப்பொழிவு அதிகமாகும், அதனால் வந்து 10 ஓவருக்கு அப்புறம் பாலை வந்து மாற்றுவாங்க, நியூ பால் வந்து கொண்டுட்டு வருவாங்க. இதே இதை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே கொண்டுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருப்பார் போல. அதை வந்து நாங்கள் பண்ண முடியாது, ஏன்னா
செகண்ட் இன்னிங்ஸில் தான் வந்து பனிப்பொழிவு இருக்கும், அதனால நாங்கள் அதை பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இன்னொரு இது பற்றி வந்து பேசியிருக்காங்க பிசிசி அந்த மீட்டிங்கில். என்ன அப்படின்னா அந்த மேட்ச் நடக்கக்கூடிய அன்னைக்கு வந்து அந்த பிச்சில் வந்து ப்ராக்டிஸ் எந்த டீமும் வந்து பண்ணக்கூடாது, சேதப்படுத்தக்கூடாது, அந்த மாதிரி வந்து ஒரு ரூல்ஸ் இப்போ கொண்டு வந்திருக்காங்க இந்த வருஷம். அதை பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பேசியிருக்கிறதும் தகவல் தெரியுது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஐபிஎல் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கிரிக்கெட் ஐபிஎல் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் 2 மாதத்துக்கு உங்களுக்கு தொடர்ந்து நான் வீடியோ முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். பை பை, நன்றி. ஜெய்ஹிந்த்.